வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல உலாவுங்க. ஆண்டவரே ஆவியானவர் எல்லா தடைகளையும் மாற்றுங்க. ஆவியானவரே எங்க மத்தியில் உலாவுங்க. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் எங்க கூட பேசுங்கப்பா, எங்க கிட்ட பேசுங்க ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆவியானவரே தொடர்ந்து உமது ஜனத்தோடு பேசு. ஆவியானவர் பேசுவீராக, நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல போர் சேவகன். அல்லேலூயா. நல்ல போர் சேவகன். பவுல் சொல்லுகிறார், நீயும் அப்படின்னு தீமோத்தேயுவிட்ட சொல்லுகிறார். அப்படின்னா பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போர் சேவகனாய் இருக்கிறேன். இயேசுவின் இராணுவத்திலே, இயேசுவின் சேனையிலே நான் ஒரு நல்ல போர் சேவகனாய் யுத்தம் செய்கிறேன். தீமோத்தேயுவை அழைக்கிறார், தீமோத்தேயு வாலிபனை அழைக்கிறார், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அல்லேலூயா. பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, அந்த வசனத்தின் துவக்கத்தில் என் குமாரனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என் குமாரனே அப்படின்னு ஆரம்பிக்கிற பவுல் தன்னுடைய குமாரனை சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்காக, இயேசு என்கிற ராஜாவுக்காக நீ ஒரு நல்ல யுத்தம் பண்ணு என்று அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எல்லாரையும் ஒரு நல்ல போர் சேவகனாய் யுத்தம் பண்ணும்படி அழைக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு நல்ல போர் சேவகனாய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி.
அதுவும் சொல்லுகிறார் நல்ல போர் சேவகன். நீங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒரு நல்ல போர் சேவகன் என்ன செய்வானா, தன்னுடைய தண்டில் சேவகம் பண்ணுகிறவனுக்கு ஏற்ற விதத்திலே அவன் தண்டில் சேவகம் பண்ணுகிற ராணுவ தலைவனுக்கு ஏற்ற விதத்திலே சேவை செய்வானா. அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் இதுதான், நம்முடைய ஆண்டவருக்காக நம்ம யுத்தம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு நல்ல போர் சேவகர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் பிளப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். நிறைய பாருங்க, பொதுவா நம்முடைய நாட்டில் இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பாங்க. அந்த இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறப்போ அவங்க வெயிட்டு, ஹைட்டு, அதுக்கப்புறம் அவங்க புத்தி கூர்மை இதெல்லாம் பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பலவீனர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவர் பலவீனர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பலவான்களாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நீயும் யுத்தம் பண்ணு, ஆண்டவருக்காக யுத்தம் பண்ணு, ஆண்டவருக்காக ஒரு நல்ல போர் சேவகனை போல செயல்படு. தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவதற்காக, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஒரு நல்ல யுத்த வீரனை போல தீமோத்தேயுவே, நீயும் ஒரு நல்ல யுத்த வீரனாக, நீயும் ஒரு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் சில பகுதிகளை ஒரு யுத்த வீரன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களை நம்ம சிந்தித்து விட்டு இந்த பகுதிக்கு நேராக கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது ஆபிரகாம் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய, அப்படின்னா அவன் வீட்டில் பிறந்த ட்ரெயின் அப்படின்னு சொன்னா அவன் வீட்டில் பயிற்சி பெற்றவர்கள். அல்லேலூயா. அவங்க ஆபிரகாமுடைய வீட்டில் தான் பிறந்தாங்க. பிறந்தது முதலே அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. எதற்காக பயிற்றுவிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா, யுத்தம் செய்வதற்காக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி யுத்தம் செய்வதற்காக. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் செல்வ சீமானாய் இருந்தான். ஆண்டவர் நாளுக்கு நாள் அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். இப்படியெல்லாம் வாசிக்கிறோம். ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வீட்டிலே அவனுடைய சம்பத்தை, ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிற யுத்த வீரர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் யுத்த வீரர்கள் தேவை. ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகளை பாதுகாக்கிற யுத்த வீரர்கள் தேவை. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவங்க பிறந்தது முதல் ஆபிரகாமுடைய வீட்டில் வளர்ந்தாங்க. பிறந்தது முதல் ஆபிரகாமுடைய வீட்டில் அவங்கள ட்ரெயின் பண்ணினான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்படி பாதுகாக்கிறது, எப்படி யுத்தம் பண்ணுவது, எப்படி ஜெபிக்கிறது, எப்படி வேதம் வாசிப்பது, எப்படி உபாசிப்பது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவங்க ஞானஸ்தானம் எடுத்து பிறந்தது முதல் எப்போ விசுவாசத்தில் வந்து அந்த வீட்டில் பிறந்தார்களோ அப்போதிலிருந்தே ஆபிரகாம் அவர்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தான். அல்லேலூயா.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, நம்ம நிறைய வேளையில் நினைக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்த உடனே போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமே, ஞானஸ்தானம் எடுத்து ஏதோ பிறந்த உடனே ஒரு சின்ன குழந்தைய போல இருக்கிறோம். ஆனா ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்த ஒரு பிள்ளையை அவன் அப்படி வைக்கல. அவன் அவர்களை யுத்த வீரர்களாய் ட்ரெயின் பண்ணினான். அல்லேலூயா. அவங்களுக்கு கடுமையான பயிற்சி கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, சத்ருவை எதிர்த்து நிற்பதற்கு திராணியுள்ளவர்களாய் மாற்றினா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம நினைச்சிடக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸி, கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப எளிது, நான் நினைக்கிறது போல எல்லாவற்றையும் சாதிச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்த களம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமோ தன்னுடைய வீட்டில் இருந்தவர்களை அவன் பயிற்றுவித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை பயிற்றுவிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, உம்முடைய நோக்கத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு, ஆண்டவர் எங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு, ஆண்டவரே சிலவற்றை உம்முடைய ராஜ்யத்திற்கென்று செய்து முடிப்பதற்கு ஆண்டவரே எங்களை பயிற்றுவிப்பீராக. அல்லேலூயா. எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிப்பீராக. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவரே என் கரங்களை பழக்குவீங்க? ஆண்டவரே, மறைவாயிருந்து கிரியை செய்கிற சத்துருவை மேற்கொள்ள ஆண்டவரே எங்களை பழக்குவிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, சத்துருவை கண்டு பயந்து ஓடுகிறவர்களாய் அல்ல, எதிர்த்து நிற்க எங்களை பழக்குவிப்பீராக. முழங்காலிலே நின்று ஜெயிக்க எங்களை பழக்குவிப்பீராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆமென், ஆமென். ஆண்டவரங்களை பழக்குவிப்பீராக, எங்களை பயிற்றுவிப்பீராக, எங்களை பயிற்றுவிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 14வது அதிகாரத்தின் துவக்கத்தில் முதல் 2 வசனங்களில் ஒரு சம்பவத்தை வேதம் சொல்லுகிறது. என்ன தெரியுமா? 4 பெரிய ராஜாக்கள் 5 சிறிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். அல்லேலூயா. நீங்க அந்த பகுதியை வாசிச்சு பார்த்தா தெரியும். முதல் 2 வசனம் 14:1-2 பாருங்க. 4 பெரிய ராஜாக்கள் 5 சிறிய ராஜாக்களோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். அவங்க யுத்தம் பண்ண இந்த 5 சிறிய ராஜாக்களை இந்த 4 பெரிய ராஜாக்கள் முறியடித்தார்கள். அல்லேலூயா. இந்த 5 சிறிய ராஜாக்களுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அவங்க கொள்ளையிட்டு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அவங்க கொள்ளையிட்டு கொண்டு போகிறப்போ வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து அவன் சோதோம் பட்டணத்தில் தங்கி இருந்தான். அந்த பட்டணத்தில் தங்கி இருந்த லோத்துவையும் அவனுடைய சொத்துக்களையும் அவனுடைய வேலைக்காரர்களையும் அவர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு தேவ பிள்ளை வாக்குத்தத்தத்தை விட்டு தேவனுடைய வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு அவன் விலகி போகிற போது சத்துரு பல வேளைகள் அவனுடைய ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ லோத்துவினிடத்திலிருந்து தப்பியோடி வந்த ஒரு மனுஷன் ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்லுகிறான், உம்முடைய சகோதரனாகிய லோத்துவை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 13வது வசனம் சொல்லுகிறது, தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். அல்லேலூயா. தன்னுடைய சகோதரனாகிய லோத்தை, அவனுடைய சொத்தை, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் சத்துரு கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிச்சு பாருங்க, தன்னுடைய வீட்டில் இருந்த 318 ஆட்கள், சொல்லுங்க
318 ஆட்கள், 318 பேர் தான். அல்லேலூயா. பாருங்க, இவங்க யுத்தம் பண்ண போகிறவர்கள் 5 ராஜாக்களை முறியடித்தவர்கள், 4 பெரிய ராஜ்யங்கள், 4 பெரிய ராஜாக்களுக்கிட்ட யுத்தம் பண்றதுக்கு வேதம் சொல்லுகிறது வெறும் 318 பேர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகலும் பலவீனனுக்காகலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். ஆண்டவர் கொஞ்ச பேரை கொண்டாகலும் அநேக பேரை கொண்டாகலும் ரட்சிப்பை கட்டளையிடுவது லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் சொல்லுகிறார், நம்முடைய சகோதரனாகிய லோத்தை சத்துருக்கள் பிடிச்சிட்டு போனாங்க, கிளம்புங்க யுத்தத்திற்கு போவோம், நம்முடைய சகோதரனாகிய லோத்தை விடுவித்து கொண்டு வருவோம், கிளம்புங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பினாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யுத்த வீரர்கள் எப்போதும் ஆயத்தமாயிருப்பார்கள். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த யுத்த வீரர்கள் சாதாரணமா இல்லை. ஆபிரகாம் அவன் வீட்டில் இருந்து சின்ன வயசுல இருந்து யுத்தத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கல, அவன் விசுவாசத்தையும் கற்றுக் கொடுத்தான். அல்லேலூயா. சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் உண்டு என்று கற்றுக் கொடுத்தான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ராஜாக்கள் வந்தாலும் ஆமே, உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்பதை கற்றுக் கொடுத்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமே, ராஜ்யங்களை சுதந்தரிக்க ஆண்டவர் நம்மை பயிற்றுவிப்பாராக. பாருங்க, 318 பேர் தான் இருக்கிறாங்க. 318 பேரும் ஆமே 4 ராஜாக்களை முறியடிக்கும்படி புறப்பட்டார்கள். 4 தேசங்களை ஆமே முறியடிக்கும்படி புறப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தோடு புறப்பட்டார்கள். ஆமே, அவங்க விசுவாசிச்சாங்க. 318 பேர் அவங்க சோம்பேறி கிடையாது, அவங்க யாரும் சோம்பேறிகள் கிடையாது, அவங்க யாரும் ஜெபிக்காதவங்க கிடையாது, அவங்க யாரும் ஆமே தேவ சமூகத்தில் ஆமே ப்ரிப்பேர் இல்லாதவங்க கிடையாது, எல்லாரும் ஆயத்தமானவங்க தான். ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும், 318 பேரும் விசுவாசித்தார்கள். ராஜ்யங்களை ஆமென், அல்லேலூயா, ராஜ்யங்களை பிடிக்கிற ஆமே யுத்த வீரர்களாய் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க, நாங்க கொஞ்சம் பேருன்னு நீங்க நினைக்கலாம், 318 பேர் தானே அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்களுக்கு தெரியும் ராஜ்யங்களை ஆமே ராஜ்யங்களை பிடிக்கிற அபிஷேகத்தை, அழைப்பை கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், அவன் சகல ஜாதிகளுக்கு மத்தியிலே ஆமே சுவிசேஷம் அறிவிக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்குள்ளதான் வச்சிருக்கிறார். அந்த தேசங்களில் ஆமே அந்தகாரங்களை, அந்த தேசாதிபதிகளின் வல்லமைகளை முறியடிக்கிற இயேசு ஆமே வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் ஓ நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமே ரீகாபா தரபா ஓ ரிஷா கரபா தீரபா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்னீரே. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்னீரே. ஓ ரீகாந்தரபா ரஷகரபா ஓ ஷகரபா தீரபா. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே. ஆமே, அந்த 318 பேருக்குள்ள இருந்த ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, ஆமே சத்துரு பிடிச்சிட்டு போன லோத்தை திரும்ப கொண்டு வரணும். அல்லேலூயா.
ஆமென். சத்துரு பிடிச்சிட்டு போன ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்தை திரும்ப கொண்டு வரணும். ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இழந்து போன, ஆமே, சத்துரு பிடிச்சிட்டு போன, பிசாசு பிடிச்சிட்டு போன ஆத்துமாக்களை திரும்ப தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வருகிற அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமே, விசுவாசத்தோடு சொல்லுவோம், ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமே, சத்துரு கொள்ளையிட்டவைகளை கொள்ளையிடுகிற ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்துகிற ஒரு அபிஷேகத்தை தாங்க. ஆமே, சத்துரு எத்தனையோ காரியங்கள் அவன் சிறைப்படுத்திட்டான். ஆமே, ஆதாமு கிட்ட இருந்த வரங்கள் அவன் சிறைப்படுத்தினான். ஆதாமு கிட்ட இருந்த மகிமையை சிறைப்படுத்தினான். ஆமே, தேவனுடைய சாயலை அவன் சிறைப்படுத்தினான். ஆமே, தேவனுடைய ரூபத்தை சிறைப்படுத்தினான். அவன் தேவனுக்கிட்ட இருந்த அதிகாரத்தை சிறைப்படுத்தினான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, ஆமே, சிறைப்படுத்தினவர்களை சிறையாக்கினார். ஆமே, உன்னதத்திற்கு ஏறி வரங்களை பெற்றுக்கொண்டு மனுஷர்களுக்கு அளித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அப்படி செய்வாராக. இழந்து போன கிருபைகளை ஆண்டவர் திரும்ப சபைக்கு தருவாராக. இழந்து போன வல்லமைகளை ஆண்டவர் சபைக்கு தருவாராக. யாரு காரணம் தெரியுமா? 318. ஆமே, ஆபிரகாமுடைய வீட்டில் விசுவாசத்தினால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், சின்ன வயதிலிருந்து பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், முழங்காலிலே நின்றவர்கள், ஆமே, உவாசித்தவர்கள், ஆமே, தேவனுக்காய் வாழ்ந்தவர்கள், ஆமே, விசுவாசத்திலே நின்றவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, அல்லேலூயா. அவர்கள் வேதம் சொல்லுகிறது, இழந்து போன சகலவற்றை அவர்கள் திரும்ப கொண்டு வந்தார்கள். வாசிங்க அந்த வசனத்தை, 15, 16 வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. சகலவற்றை அவன் திருப்பி கொண்டு வந்தான். சகலவற்றை அவங்க திருப்ப கொண்டு வந்தாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம யுத்த வீரர்களா மாறினா நம்முடைய வாழ்க்கையில சத்துரு கொண்டு போன சகலவற்றையும் திரும்ப கொண்டு வர தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யோசுவா யுத்தம் செய்கிறான். மோசே முழங்காலில் நிற்கிறான். அவன் கைகள் தளர்ந்து போயிட்டு, அவன் கைகள் எப்போதெல்லாம் தளர்ந்து போயிட்டோ அப்போதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, யுத்தத்திலே சத்துருக்கள் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பார்த்த உடனே ஆரோனும் ஊரும் போய் அவன் கரங்களை தாங்கி பிடித்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க முழங்கால்களும் உங்க கரங்களும் பரிசுத்தமான கரங்களும் உயர்ந்திருக்கிற போது யுத்தத்திலே ஜெயங்கள் உண்டாகும். யெகோவா மெசியாய் கர்த்தர் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்திலே ஜெயம் உண்டாகும். யெகோவா மெசியாய் கர்த்தர் வெளிப்படுவார். பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி. அல்லேலூயா. ஆபிரகாமுக்காக 318 பேர் யுத்தம் பண்ணினாங்க. ஒரு லோத்துக்காக 318 பேர் யுத்தம் பண்ணினாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்காக நீ யுத்தம் பண்ண. அல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக யுத்தம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. இன்னொரு யுத்த வீரனை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க.
உரியா தாவீதை நோக்கி பாருங்க, தாவீதுனுடைய ஒரு படை வீரன் தான் உரியா. அவன் தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு கேள்வியை தான் நம்ம வாசிக்கிறோம். பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களில் தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியில் பாளையம் இறங்கி இருக்கையில் நான் என் வீட்டில் போய் குடிப்பேனா? நான் என் வீட்டில் போய் புசிப்பேனா? நான் என் வீட்டில் போய் சந்தோஷமா இருப்பேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த 2 சாமுவேல் 11:1 இப்படி ஆரம்பிக்கிறது. ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது எருசலேமிலே இருந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிற ஒரு காலம் உண்டு. சரியா மழை பெஞ்சு மழையெல்லாம் அந்த மழைக்காலம் நின்ற பிறகு ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படுவாங்க. ஒரு முக்கியமான பட்டணம். அவங்க அதற்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்கிறப்போ தாவீது ராஜாவினுடைய சேவகர்கள் அவமானப்படுத்தப்படுகிறாங்க. அதற்கு பழிவாங்கப்படலமாக தான் இவங்க யுத்தத்திற்கு போறாங்க. ரப்பா பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு போறாங்க. யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் வேதம் சொல்லுகிறது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய காலத்தில் தாவீது எருசலேமிலே இருந்து விட்டான். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசிக்கிறப்போ தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அழிவை சந்தித்தான். அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் பண்ண வேண்டிய வேளையில நம்ம வீட்டில் உட்கார்ந்து இருந்தோம்னா சத்துரு நம்மை வீழ்த்தி விடுவான். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும். ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கணும். உபாசிக்க வேண்டிய நேரத்தில் உபாசிக்கணும். அந்த வேளையில நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் விளையாட போகலாம், கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சத்ரு நம்மை வீழ்த்தி விடுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காலம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, தாவீது ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலத்திலே அவன் வீட்டிலே இருந்துட்டான், எருசலேமிலே இருந்து விட்டான். ஆனா வேதம் சொல்கிறது, நமக்கு அந்த சம்பவம் எல்லாம் தெரியும். தாவீது பாவம் செய்தால், பத்சேபாள் கருவுற்றாள். உடனே போய் ராஜாவுக்கிட்ட சொல்றா. உடனே தாவீது ராஜா தன்னுடைய குற்றத்தை மறைக்கிறதற்காக அவன் ஃபர்ஸ்ட் செய்யற காரியம் உரியாவை கூப்பிடுறான். யுத்தத்தில் மும்முரமா போயிட்டு இருக்கிறப்போ யோவாபு கிட்ட சொல்லி அனுப்புறான், உரியாவை அனுப்பு வீட்டுக்கு. உரியா வருகிறான். உரியா கிட்ட அவன் ரொம்ப நல்ல விசாரிக்கிறான். யுத்தம் எப்படி போயிட்டு இருக்கு? யுத்தம் நல்லா போயிட்டு இருக்கா? எத்தனை படை வீரர்கள் மரிச்சாங்க? எத்தனை பேர் காயம்பட்டாங்க? எல்லாத்தையும் விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு அவன் ஒரு காரியத்தை சொல்ல, நீ வீட்டுக்கு போ, நீ உன் வீட்டில் போய் தங்கு, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிற, வீட்டில் போய் தங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க கிட்ட சொல்றான், நல்ல ஆகாரத்தை அவன் வீட்டுக்கு அவன் பின்னாடி அனுப்பி வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உரியா அரண்மனையின் வாசலில் ராஜாவுடைய வேலைக்காரங்க தங்குற அந்த இடத்துல போய் படுத்தான். அல்லேலூயா.
காலையில் ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, உரியா வீட்டுக்கு போகல, அரண்மனையின் வாசலில் வேலைக்காரங்க தங்குற இடத்துல அவன் தங்கியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே உரியாவை கூப்பிட்டு கேட்குறான், ஏன் வீட்டுக்கு போகல? அல்லேலூயா, அல்லேலூயா, நீ எவ்வளோ டயர்டா வந்த, நீ ஏன் வீட்டுக்கு போகல? அவன் சொல்றான், நம்ம வாசித்த பகுதி 11வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க. உரியா தாவீதை நோக்கி, ஓ பெட்டி, ஆமென், அல்லேலூயா, தேவனுடைய பெட்டி வெளியில இருக்குது, ஆமென், அல்லேலூயா. பாருங்க, யுத்தத்துக்கு போறப்போ தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதற்காக யுத்தம் பண்றவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சில வேளையில வெட்டி அந்த தேவனுடைய பெட்டியை எடுத்துட்டு போனாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவ பிரசன்னம் உள்ள இடத்துல ஜெயம் உண்டு. அல்லேலூயா. தேவனோடு உடன்படிக்கப்பட்டு இருக்கிற இடத்துல ஜெயம் உண்டு. அதை இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லா உணர்ந்திருந்தாங்க. உரியாவுடைய இருதயத்தை பாருங்க, தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு வெளியில இருக்கு. யோவாபு வெளியே இருக்கிறான், ராஜாவுடைய சகல சேவகர்கள் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் காயம்பட்டு மரிக்கிறாங்க, நிறைய பேர் அடிபடுறாங்க, நிறைய பேர் காயப்படுறாங்க, நிறைய பேருடைய சரீரங்கள், ஆமை, கைகள், கால்கள் அடிபடுகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த எண்ணம் யாருக்கு இருந்திருக்கணும்? தாவீது ராஜாவுக்கு இருந்திருக்கணும். ஒரு காலத்தில் கோலியாத்துக்கு முன்பாக நின்று தன்னுடைய உயிரை பணைய வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்ட தாவீது எதன் சொல்லுகிறது? தரிசனமற்றவனாய் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான்னா அவன் ஆத்துமாக்களுடைய அழிவை குறித்து அவனுடைய கண்கள் குருடாகிவிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க பாவத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்துமாக்களை குறித்த பாரம் வரவே வராது. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக செபிக்கணும் என்கிற கரிசனை உங்களுக்கு வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. உரியா சொல்லுகிறான், பெட்டி வெளியில் இருக்கிறது, தேசத்தில் பயங்கர யுத்தம் போய் கொண்டிருக்கிறது, நான் எப்படி என் வீட்டுக்குள்ள போய் குடிப்பேன், புசிப்பேன், எப்படி என் மனைவி கூட சந்தோஷமா இருப்பேன்? பாருங்க, இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படுக்கிறதுக்கு முன்னாடி யுத்த வீரர்கள் எல்லாம் அவர்கள் பரிசுத்தமாய் புறப்படுவார்கள். சில வேளையில் அவன் தன்னுடைய வீட்டில் போய் அவன் சந்தோஷமா இருந்தா 2-3 நாட்கள் யுத்தத்துக்கு புறப்பட முடியாது. உரியா வீட்டுக்கு வந்தது உண்மைதான். அவனுடைய எண்ணம் எல்லாம் யுத்தத்தில் என்ன நடக்கிறதோ, யுத்தத்தில் என்ன நடக்கிறதோ. அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுடைய நிலைமை என்னவோ. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட பாரத்தை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்கம் ஜனங்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் புசிக்கவும் குடிக்கவும், நல்லா கவனிங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. புசிக்க ஒரு காலம் உண்டு, குடிக்க ஒரு காலம் உண்டு, நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க ஒரு காலம் உண்டு. ஆனால் யுத்த காலத்தில் நம்ம குடிச்சு சந்தோஷமாக இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு தேசம், இந்த தேசத்தில் வந்து குண்டு மழை பொழியுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கடைசி காலம். அல்லேலூயா. நம்ம யுத்தம் பண்ண வேண்டிய காலம். அல்லேலூயா. நம்முடைய தேசத்தை, நம்முடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, உரியாவை அவன் கூப்பிட்டான். உரியாவை அவன் கூப்பிட்டு திராட்சை ரசத்தை வரிக்க கொடுத்தான்.
ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகல. அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா, ஒரு கடிதத்தை எழுதி உரியாவினுடைய கையிலே கொடுத்து யோவாபு கையில கொடு அப்படின்னு சொன்னான். அந்த கடிதத்தில் அவன் எழுதி அனுப்பினான், உரியாவை போர்முனையின் யுத்தம் மும்முரமாய் நடக்கிற இடத்துல விட்டு அவன் அழியும்படி நீங்க பின்வாங்குங்க அப்படின்னு தாவீது சதி திட்டத்தை எழுதி வச்சான். அல்லேலூயா. பாருங்க, உரியா உண்மையா அதை திறந்து வாசிக்கல. ராஜா கையெழுத்து போட்டிருக்காரு, அதை திறந்து கூட வாசிக்கல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உரியா ராஜ்யத்திற்காய் பெட்டிக்காய் மரிச்சான். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, உரியாவுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவு பெரிய தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பெட்டிக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம யுத்தம் பண்றப்போ நமக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் எழுந்தருளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போ. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்காக யுத்தம் பண்ணுகிற போது உனக்கு விரோதமாய் சத்ரு எழுதி வைக்கிற, உனக்கு விரோதமாய் சத்ரு உருவாக்கி வைத்திருக்கிற எல்லா கையெழுத்துகளையும் சிலுவையிலே குலைத்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமா ஆமா அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ உண்மையா செபிக்கிறத, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீ உண்மையா உழைக்கிறத பரலோகம் எப்போதும் கண்ணாய் பார்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட என்னையும் ஒரு நல்ல போர் சேவகனா மாத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, என்னையும் நல்ல போர் சேவகனா, தண்டில் சேவகம் பண்ணுகிறவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி இந்த போர் சேவகனுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய ராஜ்யம் காப்பாற்றப்படணும். என்னுடைய ராஜா, என்னுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய கொடி பறக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்காய் மரித்த இயேசுவினுடைய நாமம் உயர்த்தப்படணும். இங்க நம்முடைய ராஜா நமக்காக மரித்தார். ஆண்டவரே, எங்களை யுத்த வீரர்களா மாத்துங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களை யுத்த வீரர்களாய் மாற்று. சாத்தானின் கோட்டையை தகர்த்திட வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை தகர்த்திட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே
என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகர்களா எங்களை மாத்துங்க ஆண்டவரே. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் திங்கனுபவி எங்களை மாத்துங்கப்பா. நல்ல போர் சேவகர்களா மாத்துங்கப்பா ஆண்டவரே. விசுவாசத்தினால் யுத்தம் செய்கிறவர்கள், உண்மையா யுத்தம் செய்கிறவர்கள் நாட்கள் எழுப்புங்கப்பா. சத்துருடைய சகல கிரியைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையின் அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ளும் வைக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முழங்கால்களை பலப்படுத்துங்கப்பா ஆண்டவர். கூட இருங்கப்பா. ஒவ்வொரு ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பு. பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all. ஆமென்.